ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணீங்க. இந்த காலகட்டத்தில் அதாவது டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் வந்து ரெண்டு யோகங்கள், அதாவது ஒன்று சிவராஜா யோகம்னு சொல்லுவோம். சூரியனை குரு பார்ப்பாரு, அது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். அது சிம்ம ராசிக்கும் சூரியனுக்கும் நல்லது. இப்ப சூரிய தசாபுக்திகள் நடக்கிற அமைப்புல அவங்களுக்கெல்லாம் வந்து நன்மைகள் கொடுக்கக்கூடிய, அதாவது சூரியன் சார்ந்த அரசாங்கம், அப்பா வழி, தந்தை வழி, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் சிறப்பாக ஒரு ஜனன ஜாதகத்துல அந்த அமைப்பு கிடைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த யோகங்கள்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல கோச்சார ரீதியா இருக்கிற குரு வந்து சூரியனை பார்க்கும்போது அந்த சிவராஜ யோகம் ஜனன ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த சிவராஜ யோகம் செயல்படும். அதே மாதிரி செவ்வாய வந்து குரு பகவான் பார்க்கறது குரு மங்கள யோகம், மங்களன்னு சொல்லுவோம். குரு மங்கள யோகம் அது வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கும் மேச ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஜனனகாத அடிப்படையில, அதாவது இப்ப செவ்வாய் தசை நடக்குது, செவ்வாய் வந்து சுபத்துவமா இந்த குரு மங்கள யோகத்தோட உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இந்த அமைப்பு, அதாவது குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல யோகங்கள் அமைப்புகள், அதாவது செவ்வாய்னா என்ன, சகோதரன் வழியில, அதாவது மருத்துவம் சார்ந்த விளையாட்டு, நெருப்பு, கட்டிடம், சிவில் இன்ஜினியர் இருக்காங்கல்ல, அவங்க விளையாட்டு துறையில இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் சாதிக்கணும்னு ஒரு அமைப்புகள் உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த சாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கோச்சார ரீதியா வரும்போதுதான் ஒரு விஷயம் பிறகுற ஜனன ஜாதகத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அது எப்ப நடக்கும் அப்படின்னா அந்த கோச்சார நிகழ்வுகள் ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற விஷயம் கோச்சாரத்திலையும் எப்ப வருதோ அப்ப வந்து அந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அந்த யோகங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு நல்ல அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். அதே மாதிரி சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். நம்ம துல்லியமான பலன்கள், ஜனன ஜாதக அடிப்படையில துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். மீனராசி வந்து இப்ப ஜென்ம சனியில இருக்கிறீங்க. ஒரு 2 வருஷ காலமா விரய சனியில இருந்திருப்பீங்க. 2.5 வருஷ காலமா காசுகள் ரொம்ப விரயம் பண்ணி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்கும். இப்பதான் வந்து ஏன் விரயம் பண்ணோம் அப்படின்னா ஒரு படிப்பினை, அதாவது சனி 7.5 சனி வரும்போது சனி பகவான் வந்து ஒரு படிப்பினையை கொடுப்பார், அதாவது கஷ்டங்களை கொடுப்பார். அந்த கஷ்டத்தை வந்து நம்ம கஷ்டத்தை ஒரு படிப்பினையா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு முன்னேற்றக்கூடிய வாய்ப்புகளை வந்து சனி பகவான் வந்து 7.5 சனி காலத்துல கொடுப்பாரு. இப்ப 5 வருஷமா வந்து கொஞ்சம் பிரச்சனையாவே இருந்திருக்கும், அதாவது 2.5 வருஷமா பிரச்சனையா இருந்திருக்கும். இப்ப ஜென்ம சனி இன்னும் ஒரு 2 வருஷத்தை கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு வந்து தாங்கக்கூடிய மனதைரியம் வந்துடும். அதுக்கப்புறம் படிப்படியா முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இப்ப வந்து சோம்பல் ஜாஸ்தியா இருக்கு, ஏன்னா சனி பகவான் வந்து மெதுவா நகரக்கூடிய கிரகம். அதனால நீங்க டிலே பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, ஒரு விஷயத்த தள்ளி போடுற அமைப்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க உங்க முயற்சினால தள்ளி போடாம உடனடியா ரியாக்ட் பண்ண பாருங்க. எந்த வேலையும் தள்ளி போடாம தெளிவா கரெக்டா அந்த நேரத்துக்கு இந்த நேரத்துல இதுதான் பண்ணணும், அந்த நேரத்துல அது பண்ணணும், ஒரு ஷெட்யூல் போட்டு பண்ணா உங்களுக்கு அந்த சோம்பலெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் குரு பகவான் இருக்கிறாரு. குரு பகவான் இருக்கிறதுனால தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும். தாய் வழி உறவுகளால், தாய் மாமன்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி வீடு வாகன யோகம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உண்டு. மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குதுங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்தை, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவுன்னு சொல்லுவோம். நீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். இன்னொன்னு 8ஆம் இடம் வந்து பயணம், தூர நகர்தல்னு சொல்லுவோம். 8ஆம் இடம் வந்து வெளிமாநிலத்தை குறிக்கக்கூடிய இடம். மதுரை அந்த மாதிரி, கன்னியாகுமரி அந்த மாதிரி இடங்கள்ல பிறந்த ஆளுங்கள்லாம் சென்னை
பெங்களூர் அந்த மாதிரி ஒரு 500-600 கிலோமீட்டர் தாண்டி நகர்ந்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். வேலை முதல்ல ரொம்ப நாள தேடிக்கிட்டு இருப்பீங்க. வேலை கிடைக்காம இருந்திருக்கும். அந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்லுவோம். தொழில்கள் நல்லா போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து இயல்பா இருக்கிறதுனால தொழில்கள்ல நல்ல தொழில்கள் முன்னேற்றம் அடைந்து லாபங்கள் பல மடங்கு அதிகமாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா குரு பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது 12ஆம் இடம் வந்து தூர நகல்கள். ராகு இருக்கிறாரு. ராகுன்னா வந்து அந்நியம் அப்படின்ற அமைப்பு இருக்கும். தூர தேசங்களுக்கு, அதாவது வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி பண்றவங்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல ஒரு சாதகமான சூழல்கள் இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம். ரொம்ப நாளா வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அமையவே இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வந்து வெளிநாட்டு தொடர்புகள் கிடைச்சி நீங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.